அண்மை செய்தி ஒன்றை பார்க்கிறோம். வடநாட்டு அரசியலில் திருப்பம், ரஜினி சொன்னது என்ன? வைரமுத்து ஒரு பதிவை இட்டிருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்க்கிறோம். தமிழ்நாட்டின் நிகழ்கால வெப்ப அரசியல் குறித்து ரஜினியும் நானும் விவாதித்தோம் என்று வைரமுத்து பதிவு ஒன்றை இட்டிருக்கிறார். அதில் வடநாட்டு அரசியல் அங்கு நேரப்போவதாக நம்பப்படும் திருப்பம் பற்றி ரஜினிகாந்த் பேசியதாகவும் தெரிவித்திருக்கிறார். ரஜினிகாந்த் நேற்று தனது வீட்டிற்கு வந்து பேசியதாக அவர் கருத்து ஒன்றை பதிவிட்டிருக்கிறார் இணையதளத்தில். வடநாட்டு அரசியலில் திருப்பம், ரஜினி சொன்னது என்ன? ரஜினி கூறியதாக ட்வீட் செய்திருக்கிறார் வைரமுத்து. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் முருகேசனிடம் கேட்கலாம். முருகேசன், வைரமுத்து இருக்கிற அந்த ட்வீட்டில் என்னென்ன விஷயங்களை சொல்லியிருக்கிறாரு? கவிஞர் வைரமுத்து அவர்கள் வந்து தினந்தோறும் ஒவ்வொரு நாளும் காலையில் சமூக வலைதளம் எக்ஸ் தளத்தில் அன்றைய தினத்தில் நிகழக்கூடிய ஒரு சம்பவத்தை பதிவிடுவது வழக்கம். அதே போன்று இன்றைய தினத்தில் ஒரு எக்ஸ் தளத்தில் ஒரு பதிவு பதிக்கிறார். குறிப்பாக உணவு முறை, ரஜினிகாந்த் அவர்கள் நேற்றைய தினம் தனது இல்லத்தில் பெசனையில் உள்ள தன்னித்தர்கள் சந்தித்தாகவும் கிட்டத்தட்ட 100 நிமிடங்கள் அவர் சந்தித்து பேசியதாக கூறியிருக்கிறார். கிட்டத்தட்ட அவர்கள் அந்த பதிவில் கூறும்போது உணவு முறை, உடல்நிலை குறித்து உரையாடி எங்களுடைய உரையாடல் ஊர் சுட்ட கிளம்பியது அப்படின்றத குறிப்பிட்டு கிரீன் டீ குடிக்க கூட நேரம் கிடைக்காம அவர் பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படின்ற மாதிரி பதிவிட்டாரு. மேலும் தமிழ்நாட்டு நிகழ்வான வெப்ப அரசியல் குறித்து விவாதித்தோம். ஒவ்வொரு தரவிலும் ரஜினிக்குண்டான ஆர்வமும் தெளிவும் உண்மையும் அவர் ஆர்வத்தை தூண்டிதா இருந்தது அப்படின்றத பதிவிட்டாரு. கடைசியாக அவர் பேசி முடிக்க அந்த பதிவில் முக்கியமான விஷயம்னா வடநாட்டு அரசியல் குறித்தும் அவர் நேரப்போவதாக நம்பப்படும் ஒரு திருப்பம் குறித்தும் அவர் சொன்ன பொழுது நான் நிமிர்ந்து உட்கார்ந்தேன் அப்படின்ற சொல்லிட்டாரு. வட அரசு, அதாவது மத்திய அரசு குறித்து அவர் பேசிய ஒரு கருத்து அவரை நிமிர்ந்து உட்கார செய்ததாக அந்த பதிவில் குறிப்பிட்டிருக்காரு விக்னேஷ். பிரியசன், இப்போ வடநாட்டு அரசியல் தொடர்பாக ஒரு முக்கியமான பதிவை அதில் தெரிவதாக தெரிகிறது. மற்றொன்று, 2027 ரஜினி ரசிகர்களுக்கு கொண்டாட்ட ஆண்டாக இருக்கும் என்றும் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். என்ன நோக்கத்தினால இதை பதிவிட்டிருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறதா? ஆமா, அடுத்த 2 ஆண்டுகளுக்கு அவரது ரசிகர்கள் கலைப்பயணத்தில் திட்டங்களை விவரித்தார். அதாவது ரஜினிகாந்த் பேசும்போது தொடர்ந்து வரக்கூடிய 2 வருஷங்கள் 26, 27 அந்த 2 வருடங்கள்ல அவருடைய கலைத்துறையில் என்னென்ன பண்ண போறாரு, என்னென்ன படங்கள் பண்ண போறாரு பத்தியும் பேசியிருக்காரு. அதனால 2027 ரஜினி ரசிகர்களுக்கு ஒரு கொண்டாட்டமான ஆண்டாக இருக்கும், குறித்து வைத்துக் கொள் என்று சொல்லியிருக்காரு. அதாவது ரஜினிகாந்த் தற்போது ஜெயிலர் 2 படம் முடிச்ச பிறகு மறுபடியும் சிபி சக்கரவர்த்தி படத்துல நடிக்க போறாரு. அதைத் தொடர்ந்து பல படங்கள் நடிப்பதாகவும் 2 ஆண்டுகளுக்கான அந்த திட்டமிடல் இருக்கும் அப்படின்ற கருத்தை பதிவிட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட ரஜினி 173 படங்கள் நடிச்சிருக்காரு. அவர் 175 படங்கள் வரை நடிப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. முருகேசன், பொதுவாக பொதுவெளியில் செய்தியாளர்கள் சந்திக்கும் போது ரஜினிகாந்த் அரசியலை தவிர்த்து விடுவார். அப்படி இருக்க வைரமுத்துவிடம் அவர் கிட்டத்தட்ட 100 நிமிடங்கள் பேசியிருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். வடநாட்டு அரசியல் குறித்து நேரப்போவதாக நம்பப்படும் ஒரு திருப்பம் குறித்து அவர் சொன்னபோது நான் நிமிர்ந்து உட்கார்ந்தேன் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். வைரமுத்து தொடர்பு கொண்டு பேச முடிஞ்சதா? எந்த அடிப்படையில் இதை சொல்லியிருக்கிறார் அப்படின்றத? ரஜினிகாந்தை பொறுத்த வரைக்கும் பத்திரிகையாளர் மட்டும் அரசியலை பேச மாட்டார். மற்றபடி வெளியிடங்களில் பொது இடங்களில் அவர் செல்லும் போது அரசியல் கட்சி தலைவரை பற்றியும் அரசியல் உன்னிப்பாக பேசினார். இதற்கு முன்பு தமிழக ஆளுநரை சந்தித்து பேசியவர் கூட நான் அரசியல் பற்றி விவாதித்தோம் அப்படின்றத ரஜினிகாந்தை தெளிவாக பதிவிட்டிருந்தாரு. அந்த அடிப்படையில் தற்போதும் அவர் ஒவ்வொரு நிகழ்விலும் அரசியல் மேடைகளை தவிர்த்து மற்ற இடங்களில் சந்திக்கும் போது அரசியல் பற்றி பேசுவாங்க. அதே போன்றுதான் கவிஞர் வைரமுத்து கூட அரசியல் பற்றி பேசியிருக்காரு. தமிழக வெப்ப அரசியல் அப்படின்றதே அதாவது தமிழகத்தில் வரக்கூடிய ஆட்சி, அதாவது 2000 சட்டமன்ற தேர்தல் நடப்போது இப்ப எப்படி இருக்கும் இந்த தேர்தல் பற்றி அப்படின்றதும், அதே போன்று விஜயோட வருகையினால் எந்த ஒரு தாக்கம் இருக்கும் என்ற பற்றியும் அரசியல் அதை பற்றியும் பேசியிருக்காங்க. அதே போன்று மத்திய அரசின் செயல்பாடுகள் எப்படி இருக்கு, அப்ப புதிதாக பாஜக தலைவர் மாற்றப்பட்டிருக்கார், இதன் பின்னணி என்ன, அது குறித்து விவாதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இப்போ வடநாட்டு அரசியல் குறித்தும் அவர் பேசியிருக்கிறதாக சொல்லியிருக்கிறார் வைரமுத்து. அதே மாதிரி தமிழ்நாட்டின் நிகழ்கால வெப்ப அரசியல் குறித்தும் விவாதித்தோம் என்று சொல்லியிருக்கிறார். இது ஏதேனும் சமிக்கையா அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணுமா? ரஜினி அரசியலுக்கு வரமாட்டேன்னு தெளிவா முடிவு சொல்லிட்டாரு. ஏற்கனவே இந்த தேர்தலில் வரக்கூடிய 2021 தேர்தல் ரஜினி புது கட்சி தொடங்கி அரசியலுக்கு வர எதிர்பார்த்த நிலையத்தில் அவருடைய உடல்நிலை கருத்தில் கொண்டும் அந்த கொரோனா காலகட்டத்தில் அவர் தன்னால் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக அரசியலை விட்டு விலகுவதாக குறிப்பிட்டாரு. திரும்ப அரசியலுக்கு வர எண்ணம் இல்லை அவருக்கு தெளிவுபடுத்தியிருக்காரு. எனவே இருந்தாலும் அவருடைய அரசியல் ஆசை அப்படின்றது அரசியலுக்கு வரணும் ஆசை இல்லை. ஆனா ஒவ்வொரு நிகழ்விலும் அரசியலை பத்தி என்ன நடக்குது, நாட்டு நடப்பு என்ன நடக்குன்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ஆர்வமா இருக்காரு. அந்த அடிப்படையில் தான் ரஜினிகாந்த் பொது இடங்கள்ல தனிநபர்கள் சந்திக்கும் போது, நெருக்கமான சந்திக்கும் போது அரசியலை பத்தி பேசி வர்றாரு. ஆளுநரிடம் அதே போட்டு பேசியிருக்காரு. தற்போது கவிஞர் வைரமுத்து அதை பத்தி தான் பேசியிருக்காரு. 2000 சட்டமன்ற தேர்தல் நிகழப்ப வரக்கூடிய ஓரிரு மாதங்கள் சட்டமன்ற தேர்தல் வரக்கூடிய சூழல்ல ஆட்சி மாற்றம் நிகழும் அப்படின்னு பலர் பேசி வராங்க. சிலர் திமுக தன் ஆட்சி தொடரும் 2வது முறையாக முக தன்னுடைய ஆட்சியை தொடர வைப்பார் அப்படின்னு பேசுறாங்க. இதுக்கு மத்தியில் விஜய் நடிகராக இருந்து
விஜய் அரசியலுக்கு வந்திருக்காரு, அவருடைய அரசியல் வருகையினால் வந்து எந்த அளவுக்கு தாக்கம் இருக்கும் அப்படின்றத பற்றியும், அதே போன்று விஜய் சிபிஐ விசாரணை வழக்குள்ள சிக்கியிருக்காரு, இந்த கருத்துக்களை பத்தி பேசியிருக்காங்க. மத்திய அரசு செயல்பாடுகள், குறிப்பா வந்து மத்திய அரசு செயல்பாடுனால தான் வந்து எப்படி இருக்குன்றத பத்தி சொல்லும்போது தான் வந்து நிமிர்ந்து உட்கார சொல்லப்பட்டிருக்கிறது. அது என்னவாக இருக்கும் அப்படின்றது வந்து ரஜினிக்கும் அந்த வைரமுத்துக்குமான ஒரு தெரிந்த ஒரு ரகசியமா இருக்கிறது. உங்களுடைய கூடுதல் விவரங்களுக்கு நன்றி முருகேசன்.